கரூர் நடந்த சம்பவத்துக்கும் செந்தில் பாலாஜிக்கும் திமுகக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. நான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு சில விஷயங்களை உங்க முன்னாடி வைக்கிறேன், கேள்விகளை முன்னாடி வைக்கிறேன். பிரச்சனை நடந்த இடத்துல வேலாயுதசாமி புரத்துல இருந்து கரூர் மெடிக்கல் காலேஜுக்கு 8 கிலோமீட்டருங்க. இப்ப உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களை 8 கிலோமீட்டர் தாண்டி தான் எல்லா ஆம்புலன்ஸ் டிரைவரும் கொண்டு போய் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. இதான் நடந்த விஷயம். இன்னொரு கேள்வி உங்ககிட்ட முன்வைக்கிறேனே, அந்த வேலாயுதசாமி புரத்துல இருந்து கரூர் மெடிக்கல் காலேஜுக்கு 8 கிலோமீட்டர் சொல்லிட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடியே 10 நிமிஷம் அந்த பிரச்சனை நடந்த வேலாயுதசாமி புரத்துல இருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே 10 பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, மல்டி ஸ்பெஷாலிட்டி பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. ஏன் எந்த ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரும் பாதிக்கப்பட்ட மக்களை அங்க முதல்ல கொண்டு போய் சேர்க்க கிடையாது? அரசு அறிவிப்பு மு.க. ஸ்டாலின் 2 மணி நேரம் கழிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கும் போலான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி என் போக கிடையாது. இதனோட கேள்வி 10 நிமிஷத்துக்குள்ள என்ன ஹாஸ்பிட்டல் இருக்கு நான் பேரோட சொல்றேனே. அக்ஷய் ஹாஸ்பிட்டல் பிரச்சனை நடந்த இடத்துல இருந்து 300 மீட்டர்ல இருக்கு. கிருஷ்ணா மெடிக்கல் சென்டர் 1.5 கிலோமீட்டர்ல இருக்கு. நாச்சிமுத்து ஹாஸ்பிட்டல் 2 கிலோமீட்டர்ல இருக்கு. அப்போலோ ஹாஸ்பிட்டல் 2.5 கிலோமீட்டர்ல இருக்கு. கரூர் அம்மன் ஹாஸ்பிட்டல் 6 கிலோமீட்டர்ல இருக்கு. அமராவதி ஹாஸ்பிட்டல் 2.5 கிலோமீட்டர்ல இருக்கு. சக்தி ஹாஸ்பிட்டல் 3 கிலோமீட்டர்ல இருக்கு. ரேணுகா ஹாஸ்பிட்டல் 3 கிலோமீட்டர்ல இருக்கு. இது எல்லாமே 5ல இருந்து 10 நிமிஷத்துக்குள்ள போகக்கூடிய டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஏன் எந்த ஆம்புலன்ஸ் டிரைவரும் பாதிக்கப்பட்ட மக்களை கூட்டிட்டு போகல? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஏன்னா அந்த 5ல இருந்து 10 நிமிஷம் சொல்ல பாத்தீங்களா, அதுதான் உயிரை காப்பாற்றக்கூடிய கோல்டன் ஹவர்ஸ். அந்த கோல்டன் ஹவர்ஸ பயன்படுத்திக்கணும்னு எல்லா ஆம்புலன்ஸ் டிரைவருக்கும் தெரியும். அப்படின்னா ஏன் எந்த ஆம்புலன்ஸ் டிரைவரும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகல? மேல கடவுள் ஒருத்தன் இருக்கான், அவருக்கு நடந்தது தெரியும். இந்த சாபம் யார கேட்கணும் இந்த கடவுளுக்கு தெரியும். அந்த ஆம்புலன்ஸ்ல கரூர் மாவட்ட திமுக மருத்துவ அணின்னு எப்படி நீங்க முன்கூட்டியே பிளெக்ஸ் அடிச்சு ரெடியா வச்சிருக்கீங்க? இது திமுகவோட நிகழ்ச்சினா முன்கூட்டியே நீங்க ஆம்புலன்ஸ் கொண்டாந்து வச்சிருக்கலாம், நீங்க பிளெக்ஸ் ரெடி பண்ணி கட்டி வச்சிருக்கலாம். ஏன்னா உங்க நிகழ்ச்சி. நடந்த நிகழ்ச்சி தாவக்காவோட நிகழ்ச்சி. அப்படின்னா தாவக்கா காரங்க பிளெக்ஸ் அடிச்சிருந்தா இயல்பா இருந்திருக்கும். நீங்க எப்படி முன்கூட்டியே கரூர் மாவட்ட மருத்துவ அணின்னு திமுகன்னு போட்டு எப்படி பிளெக்ஸ் எடுத்து வச்சீங்க? யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமா முதல்ல சொல்லுங்க. பிளெக்ஸ் அடிக்கிறதுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல எந்த பிளெக்ஸ் கடைக்காரனும் அடிச்சு தரமாண்டா. அப்படின்னா முன்கூட்டியே நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. உயிர் போற நேரத்துல எப்படி ஆம்புலன்ஸ்ல அந்த பிளெக்ஸ் வந்துச்சு? இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? அப்புறம் ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் என்ன தெரியுமா சொல்றாங்க? நாங்க கொடுமுடியில இருந்து வந்துட்டு இருந்தோங்க, கொடுமுடி வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை நடக்க போது எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு வாய்ஸ் நோட் போட்டாங்க, அதனால வந்தோன்றாங்க. கொடுமுடியில இருந்து கரூருக்கு, ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில இருந்து கரூருக்கு 18 கிலோமீட்டர். 18